அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப டியூரேஷன்ங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம எவ்வளோ எழுதுறோமோ, ஒரு பக்கம் 1 நிமிஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த இந்த படம் ஒரு லென்த்தியான படம் தான். ஒரு 2 1/4 மணி நேரம் ஓடுற ஒரு படம் தான். இதையும் உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்களா? நீங்க எழுதும்போது பெருசா போதோ, இன்னும் சுருக்கி எழுதலாமா? இது உங்களுக்கு தோணுமா எழுதும்போது? இது வந்து எந்த டிராஃப்ட்டை எழுதுறோங்கிறத பொறுத்து தான் அது வந்து முக்கியத்துவப்படும். உதாரணத்துக்கு ஒரு கதை வருது நம்மக்கிட்ட, அதில நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த கதைய நம்ம எழுதி பார்க்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ம்ஹ்ம். அப்போ வந்து நீங்க அந்த கதைய வந்து ரொம்ப வேஸ்ட்டா எழுதலாம். ம். நீங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தேவையில்ல. ஒரு பேஜ் தான் எழுதணும். ம். ஒரு பேஜ் ஒரு சீன்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் தேவை கிடையாது. ஏன்னா, இந்த அப்சஷன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அது எந்த கண்ட்ரோலும் இல்லாம தான் வரும் உங்களுக்கு. ம். அப்படி தான் தோன்றித்தனமா அது அப்படியே மட மட மடன்னு வரும். ஒரு ஃபர்ஸ்ட்டு டிராஃப்ட்டோ, எந்த டிராஃப்ட்டோ ரொம்ப லேட்டரலா நீங்க வந்து அத வந்து எழுதலாம். தென் ஸ்லோலி உங்களுக்கே அது ஒரு 2, 3 நாள் கழிச்சு படிச்சாலும் நீங்களே ஒரு 4, 5 சீன தூக்கிடுவீங்க. அந்த சென்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம ஒரு ஃப்ளோல எழுதிட்டோம். ஆனா, அந்த தேவையில்லாத சீன் தான் ஒரு தேவையான சீன் நம்மளுக்கு உருவாக்கி குடுத்துருக்கும். ம். அப்படியே தொடர்தெல்லாம் முத்துன்னுலாம் வராது எப்பயுமே. கை வச்சாலே அப்படிலாம் கிடையாது. நம்ம எழுதி 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 பார்க்க பார்க்க நமக்கு தெரியும். பட் ஆனா, பிஃபோர் கோ டு த ஷூட் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் த டைரக்டர். இது வந்து ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணணும் அப்படின்றது. இன்னொன்று, பொதுவாகவே ஒரு ஸ்கிரிப்ட் எடிட்டை வந்து வெறும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் டைரக்டர் மட்டும் முடிவு பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ம். உங்கள் படத்தோட எடிட்டர் வந்து நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணிட்டீங்க. அவருக்கு ஸ்கிரிப்டில் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு நாலேஜ் இருக்குது, இல்லை அவரும் அதுக்குள்ளே வராருன்னா யூ ஹேவ் டு. ஏன்னா அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டாக சொல்லுவாங்க அது. ம். அப்புறம் டிஓபி கிட்ட நம்ம பேசலாம். நம்ம பயங்கரமாக ஒரு சீன் எழுதியிருப்போம். அவங்க அது ஒரு மிஸ்ஸான சீனாக மாற்றுவாங்க. அந்த சீனை விஷுவலாகவே சொல்லலான்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் ஒரு பாலை சுண்ட காய்ச்சுற மாதிரி தான் அது. ம். அது நீங்கள் ஆரம்பத்திலே எடுத்த உடனே மாடு பால்கோவா போடாதில்ல. ம். அது பாலாக தான் வரும். நம்ம தான் கறந்து காய்ச்சி அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் அது வரும். ஸோ தட் இஸ் வெரி ஈஸி டு ஈட் அண்ட் லவபிள் டு ஈட். அப்போ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதனால் நான் எழுதும் பொழுதே ரொம்ப அதை பண்ண மாட்டேன்.